Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா silk saree free pleating வந்து பார்க்க போறோம். சோ இதோட வந்து அயனிங் பண்றது, fold பண்றது எல்லாமே வந்துரும். இந்த மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா இன்னைக்கே வந்து saree வந்து free pleat பண்ணி fold பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா instant saree மாதிரி 2 நிமிஷத்துல நீங்க வந்து silk saree வந்து wear பண்ணிட்டு போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த ரெட் கலர் அண்ட் கோல்ட் ஜெரி saree வந்து எடுத்துர்க்கேன். சோ இப்போ இத வந்து எப்படி ஃப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல்லு வந்து ப்ளீட் பண்ண போறோம். நீங்க ரொம்ப லீனா இருந்தீங்கன்னா 8 ல இருந்து 10 ப்ளீட் வரைக்கும் நீங்க வந்து வெச்சிக்கலாம். ஒருவேளை நீங்க குண்டா இருந்தீங்கன்னா 8 ப்ளீட் வரைக்குமே போதும். நான் இன்னைக்கு வந்து 8 ப்ளீட் வந்து எடுத்துக்க போறேன். நம்ம எப்பயுமே பல்லு ப்ளீட் எடுக்கும்போது ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் செக்யூர் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு சேஃப்டி பின் போடுறேன். இதே மாதிரி இப்போ ஒன்று போல் மடித்து எடுத்து சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஷோல்டரில் வந்து சாரியை வச்சு உங்களோட பாடி லென்த்து வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சாரியை வச்சு பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் சாரி வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு எடுத்ததுலேருந்தே சாரியை நல்லா இழுத்து வச்சு அயன் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் வந்து சாரி அயன் பண்ணும்போது அந்த பல்லு வந்து நல்லா இழுத்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்லையும் வந்து அயன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல் சாரி ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அயன் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் பண்ண நான் வந்து அயன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி அயன் பண்ணும்போது நம்ம ப்ளீட் பண்ணது வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மடிப்பு ஒன்று போல் வச்சுட்டு நான் இந்த இடத்துலையும் சென்டரில் வந்து ஒரு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் செக்யூர் பண்ணும்போது நம்ம வச்ச ப்ளீட் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாரியை வந்து உள்பக்கம் ஒரு சுற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாரியை வந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து எந்த அளவு சாரி வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ஹிப் சைஸுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து சாரியை ஃப்ரீயாக விட்டுட்டு சென்டரில் வந்து ப்ளீட்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளீட் பண்ணி நான் மேலே ஒரு செக்யூர் பண்ணியிருக்கேன், கீழேயும் வந்து ஒரு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டிங்கையும் நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ சாரியை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக் சைடில் வந்து சாரியை திருப்பி போட்டு ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்பக்கம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பல்லு சைடையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பல்லுவோட ப்ளீட்லாம் வந்து நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடு வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல் சாரீ வந்து நல்லா கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பல்லுவை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபோல்டிங்காக பண்ணி நம்ம வெளியில் தெரியாத மாதிரி சாரீக்குள்ளே வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்க் சாரியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க அப்படின்னா நாளே இந்த மாதிரி நீங்கள் சாரியை வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். நாளைக்கு சாரி வேர் பண்ணும்போது நம்ம பின் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ ஈஸியாக 2 நிமிஷத்தில் வந்து சாரி வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.